ஹலோ வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பாட்ஸ் இதயம் தோட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி நார்மலாக கல்யாண வீட்டில் இல்லை வீட்டில் வைக்கிற ஒரு பெப்பர் ரசம், மிளகு ரசம். இதில் வந்து நிறைய வேரியன்ஸ் இருக்குது. மிளகு ரசத்தையும் நிறைய மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் பூண்டு போட்டு செய்வாங்க, சில பேர் பூண்டு போடாமல் செய்வாங்க. நான் மிளகு ரசத்தில் பூண்டு போட மாட்டேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் பூண்டு போடலாம். ஏன்னா பூண்டு வந்து நல்ல ஒரு ஓவர் பவரிங் ஏஜென்ட். அந்த இன்க்ரீடியன்ட் வந்து யூஸ் பண்ணால் வேறு எல்லாத்தையும் அமுக்கி பூண்டு தலை தூக்கி நிற்கும். ஸோ ஒரு பெப்பர் ரசம், மிளகு ரசம் சொல்லும்போது மிளகுடைய ஃப்ளேவர் தான் டாமினண்ட்டாக இருக்கணும். அந்த பூண்டு போட்ட உடனே அதை அப்படியே வந்து மிளகை சப்டியூ பண்ணிடும். ஸோ நான் வந்து மிளகு ரசம் பண்ண போகிறேன். அதில் பூண்டு இல்லாமல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது, அந்த பொடி எப்படி பண்ணுறது, அது எப்படி வறுக்கிறதுன்ற சொல்கிறேன். முதல்ல இந்த மிளகு ரசம் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் பண்ண போகிறோம். அந்த பவுடர் பண்ணுறதுக்கு ஒரு அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சிங்க. இந்த பேன் சூடாகட்டும். சூடான பிறகு இந்த டேபிள் ஸ்பூனில் ஈரம் இல்லாமல் நல்ல மிளகு, ஆர்கானிக் மிளகு இல்லை நல்ல ரெகுலர் மிளகு கூட நல்ல மிளகாக பார்த்து அதில் பப்பாயா விதையை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க யூஸ்வலாக. அது இல்லாமல், அந்த கலப்படம் இல்லாமல் நல்ல மிளகாக எடுத்துங்க. அந்த நல்ல மிளகு நல்ல கோபுரம் மாதிரி 1 2 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் கிடையாதுங்க, டேபிள் ஸ்பூன், அதாவது பெருசு. அதை போட்டு கேஸ் ஸ்லோவில் வச்சு இவன் நிதானமாக பொரியிற வரைக்கும் பொறுமையாக பொரிக்கணும். இந்த மிளகு ரசம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ளேவர் வந்து மிளகு. இவனுக்கு சரி பாதி இவன் தம்பி ஜீரகத்தை போட போகிறோம். ஸோ இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு ரசம் பண்ண போகிறோம். அவ்வளோ மெடிசனல். இதில் வந்து ப்ரோட்டீன் சக்திக்கு பருப்பு தண்ணி. இதை பாருங்கள், நான் வந்து ஒரு 100 கிராம் பருப்பு, தோரம் பருப்பு, அந்த 100 கிராம் பருப்பை ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 6 விசில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் ஆன பிறகு அந்த ஸ்டீம் போன பிறகு ஓப்பன் பண்ணால் இது மாதிரி தண்ணி ஃப்ளோட் ஆகி பருப்பு ஃபுல்லாக வெந்து மேஷ் ஆகி இது மாதிரி கிடைக்கும். ஒரு 1.5 லிட்டர் தண்ணி, 100 கிராம் தால் போட்டு பருப்பு தண்ணி இங்கே ரெடி பண்ணி வச்சுருங்க. இதை பாருங்கள், மிளகு ஒவ்வொன்றா பட்டாக்குன்னு பொரிவான். இது மாதிரி ரோஸ்ட் ஆகும்போது இவனை உருட்டி விடுங்க. உருட்டும் போது சூடு படாத இடத்துல இருக்கிற மிளகெல்லாம் வந்து பட்டு அவன் பொரிவான் தட்டு புட்டுன்னு. ரொம்ப மெடிசினல் வேல்யூஸ் இருக்குதுங்க இது. அதுவும் இந்த டைமில், இந்த கொரோனா டைம்லலாம் வந்து மிளகு, ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி, 2 பூண்டு, ஒரு வெத்தலை, இவனுக்கு 5 பேரை 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் எல்லாத்தையும் வச்சுருங்க. வச்சுட்டு தண்ணியை கொதிக்க வைங்க. கொதிக்கிற தண்ணியில் இதெல்லாம் போடாதீங்க. மிளகு போட்டுருங்க. ஒரு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு வெத்தலை, ஒரு 20 கிராம் இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், இவனுங்களை போட்டு இவனுக்கு 5 பேரையும் சேர்ந்து தண்ணியில் கொதிக்க வைங்க. 1 டம்ளர் தண்ணியில் இதை எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வைங்க. அது பாதி டம்ளர் ஆகும். பாதி டம்ளர் ஆகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. இவனை அந்த 20 நிமிஷத்தில் வந்து பாதி ஆகிடுவான். அவனை அப்படியே வடிகட்டி அந்த தண்ணியை வாரத்துக்கு 3 நாள் குடிங்க. இது வந்து கொரோனாக்கு மருந்து இல்லை. இது ஜென்ரலாகவே எனி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், எனி ஃபீவர், கோல்டு, கபம் சம்மந்தப்பட்டது, டைஜஷன் சம்மந்தப்பட்டது, ஜுரம், ஜலதோஷம், இதெல்லாம் எந்த ஃப்ளூவும் வராத மாதிரி நம்மளை வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ இது மருந்து கிடையாது, ப்ரிவென்ஷன். ஸோ இதை வந்து வாரத்துக்கு 3 வாட்டி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கம்பல்சரி பண்ணி கொடுங்க. எவ்வளோ இருக்கணும்னா, இதை பாருங்க, இந்த கட்டவரை இருக்கு பாருங்கள். இது வந்து மொத்தமாக ஒரு 50 ml பிடிக்கும். இவ்வளோ தான் இருக்கும். 50 ml தான் குடிக்கணும். நீங்கள் வந்து அப்போனா நீங்கள் இப்போ 4 பேருக்கு பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். 4 பேருக்கு பண்ணும்போது 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. 1/2 லிட்டர் தண்ணியில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள், 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு 40-50 கிராம் இஞ்சி, இவனுங்களை போட்டு வெத்தலை 4 வெத்தலை போட்டு அந்த 1/2 லிட்டர் தண்ணியை 250 ml ஆக்கிடுங்க. 250 ml ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள். நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அந்த தண்ணியை 50 ml 4 பேர் குடிங்க. இன்னொரு 50 ml மிச்சம் இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு நைட்லேயும் அதை கொடுங்க, ஒரு வாய். அவ்வளோதான். இந்த பெப்பர் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக பொரிஞ்சு அப்படியே கிளேஸி ஆகிடுச்சு பாருங்கள், அப்படியே ஷைனிங் ஆகிடுச்சு. இப்போது இந்த 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன், மிளகு போட்டிருக்கேன். அதுக்கு இதை பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் கோபுரம் மாதிரி ஜீரகம், சீரகம், அவனையும் போட்டு இந்த சூடில் இவனுங்களாம் லைட்டாக வருங்க. இவனும் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வறுபடுவான். இவன் பச்சையாக இருந்தால் ஒரு டேஸ்ட்டு, வறுத்தப்புறம் ஒரு டேஸ்ட்டு. சந்திரமுகியில் வடிவேல் சொன்ன போர், பகலில் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கிறான், ராத்திரியில் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கிறான்ற மாதிரி சீரகம் வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேஸ்ட், வறுத்த அப்புறமா வேறையே டேஸ்ட்.
இதுக்கு முன்னாடி எபிசோடில் நான் வந்து ஒரு வாழைப்பூ வடை பண்ணியிருந்தேன். அந்த வாழைப்பூ வடை இவன் கூட தொட்டுன்னு சாப்பிடுங்க, அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ஜீரகம் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஜீரகத்தை இந்த பெப்பரில் போட்டுருங்க. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இங்கே நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பியூட்டிஃபுல்லாக. இதை ஒரு கோர்ஸ் பவுடர், ஃபைன் பவுடரில், ரெண்டுத்துக்கும் நடுவில், அதாவது தனித்தனியாக இருக்கக்கூடாது, பயங்கர ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இதை அரைச்சி கொண்டு வர போகிறோம். இப்போ இதை அரைச்சி வரட்டும். இங்கே ஒரு ஹாட் பாட்டம், அதாவது கட்டியாக பாட்டம் வந்து கட்டியாக இருக்கிற ஒரு பேன் வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து ஈய பாத்திரத்தில் ரசம் வைப்பாங்க. ஈய பாத்திரம் வந்து லெட்டுன்னுவாங்க. லெட்டு, பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மேங்கனீஸ், அயர்ன், இதெல்லாம் உடம்புக்கு ஒவ்வொரு அம்சம் கண்டிப்பாக தேவை. இது வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் தான் இந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும். ஸோ சோடியம் கம்மியாச்சுன்னா மூளை வேலை செய்து கம்மியாகிடும். உப்பு கம்மியாச்சுன்னா இந்த கால்சியம், பொட்டாசியம், சோடியம், அதுக்கப்புறமா லெட், ஈயம், இதெல்லாம் வந்து ஒரு குவான்டிட்டி உடம்புல இருக்கணும். அது கம்மியாச்சுன்னா பாடி டிஸார்டர் ஆகும். அதே ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா, இன்ஃபேக்ட் இன்கேஸ் லெட், ஈயம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கிட்னி வேலை செய்யாது, கிட்னி அஃபெக்ட் ஆகும். ஸோ லெட்டு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த ஈயம் பூசுவாங்க வீட்டிலலாம். அந்த பழைய காலத்தை பார்த்திங்கன்னா பாத்திரம் இருக்கும், ஈய பாத்திரத்தை உள்ளே வந்து ஈயத்தை பூசிட்டு போவாங்க. அந்த அதில் தான் ரசம் வைப்பாங்க. ஸோ அந்த ரசம் வைக்கும்போது நம்ம பாட்டிங்க முப்பாட்டிங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ரசத்தை கொதிக்க விடாத அப்படின்னு. எதனாலனா ரசம் கொதிச்சா ஃப்ளேவர் போயிடாது. ஈய பாத்திரத்தில் புளி ஊற்றி வைக்கிற ரசம் ஈய பாத்திரத்தில் கொதிச்சுதுன்னா, ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா, ஈயம் அந்த புளியில் சேர்ந்து எவ்வளோ கரையணுமோ அதை விட ஜாஸ்தி கரையும். நம்ம ஃபுட்டில் அது ஜாஸ்தி ஆகும். அது ஜாஸ்தி ஆச்சுன்னா உடம்புக்கு கெடுதி. அதனால தான் ஈய பாத்திரத்தை அந்த காலத்தில் ரசம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ரசத்தை வந்து அதிக நேரம் கொதிக்க வைக்க மாட்டாங்க. ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஆஃப் பண்ணோன்னே அந்த ஈயம் எவ்வளோ வேணுமோ, அந்த சூடில் எவ்வளோ உருகணுமோ அவ்வளோ மட்டும் உருகி அந்த ரசத்தில் மிக்ஸ் ஆகும். அதுதான் சயின்ஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, எந்த பாத்திரத்தில் வச்சாலும் ரசத்தை கொதிக்க வைக்காதன்றாங்க. அது அப்படி கிடையாது. ஈய பாத்திரத்தில் பண்ணும்போது மட்டும் ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ நான் இது ஈய பாத்திரம் எல்லாம் ஆர்டினரி பாத்திரத்தில் பண்ணுறேன். இதில் முதல்ல நான் இங்கே இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், ஆனால் இருக்கிறதுல பெஸ்ட்டு இதயம் நல்லெண்ணெய். அது மட்டும் நான் ஷுவராக சொல்லுவேன். ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃப்ளேவர் இருக்கிற, அதாவது ஜாகரி போட்டு வெல்லம் போட்டு ஃபில்டர் பண்ணுற ஒரு ஆயில். அதனால் அதில் நேச்சுரலாகவே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த இதயம் நல்லெண்ணெய் நான் இங்கே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த நல்லெண்ணெயில் ஒரு 4 காஞ்ச மிளகா, இந்த 4 காஞ்ச மிளகா போட்டோன்னே அந்த நல்லெண்ணெயில் அந்த மிளகாவும் சேர்ந்தோன்னே அப்படியே ஒரு வேறு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வரும்போது ஒரு டீஸ்பூன் கடுகு. எனக்கு வந்து கடுகு ரொம்ப பிடிக்கும். கடுகோட ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கடுகு கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். உங்களுக்கு அது உங்கள் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி கடுகு கொஞ்சம் கம்மி பண்ணதான் பண்ணலாம். நான் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. இந்த கடுகை பொரிய விடுங்க. பொரியும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை, போட்டுட்டு இங்கே தக்காளி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளி பழத்தை இதில் ஆட் பண்ணுங்க. இந்த தக்காளி வேகும் போது இதுக்கு மேலே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இங்கே ஒரு 25 கிராம் புளி, ஜஸ்ட் 25 கிராம்ஸ் புளியை இங்கே கொஞ்சம் ஒரு 100 ml தண்ணி ஊற்றி இதில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணுங்க. 25 கிராம் புளி, 25 கிராம் புளிக்கு 100 ml தண்ணி போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்க. வடிகட்டி இந்த தக்காளி கூட ஆட் பண்ணுங்க. இப்போ இவன் குதிப்பான். இவன் நல்லா கொதிக்கணும். இந்த புளி தண்ணியோடைய பச்சை ஸ்மெல் போகணும். இதே நானாக இருந்தேன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு கட்டி வெல்லம் போடுவேன். எனக்கு அந்த ரசத்தில் அந்த மைல்டு ஸ்வீட்னஸ் பிடிக்கும்.
அதனால தான் நீங்கள் உடுப்பி ரசம் சாப்பிடும்போது என்னடா பாயசம் வந்துருச்சுன்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி ஸ்வீட்னஸ் இருக்கும் உடுப்பி குசினில். ஸோ அந்த வெல்லம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஸ்டேஜில் வெல்லம் போடுங்க. பட் தமிழ்நாட்டில் வைக்கிற கல்யாணத்தில் போடுற வீட்டில் பண்ணுற பெப்பர் ரசம் மிளகு ரசத்துக்கு வெல்லம் போடுறது இல்லை. இந்த தக்காளி நல்லா இந்த புளி தண்ணியில் குக் ஆகணும். இந்த புளி தண்ணி பச்சை ஸ்மெல் போகிறதுக்கும் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போதே நல்லா வதங்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 minutes ஆகும். 6-7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. ஓ பாருங்க, பியூட்டிஃபுல்லாக கொதிச்சிருச்சு. நல்லா ஒரு 6 to 7 minutes அந்த பச்சை புளியும் பச்சை தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பருப்பு தண்ணி நான் 100 கிராம் பருப்பு சொன்னேன் இல்லைங்களா, 100 கிராம் பருப்பு 1.5 லிட்டர் தண்ணி அதை அப்படியே குக்கரில் நல்லா மேஷ் ஆன பிறகு அதை இதெல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. இது பருப்பு ஊற்றி செய்கிற ரசம். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. தக்காளி பழத்தையும் புளி தண்ணி எடுத்து வச்சுருவாங்க. தக்காளி பழத்தை நல்லா அந்த புளி தண்ணியிலே போட்டு பிசைஞ்சிருவாங்க. பிசைஞ்சு மஞ்சத்தூள் போட்டுருவாங்க, கொத்தமல்லி போட்டுருவாங்க, அப்போ பெருங்காயத்தை போட்டுருவாங்க. அடுப்பை பார்த்து வச்சு நல்லெண்ணெய் வச்சு கடுகு தாளித்து அந்த மிக்ஸ் பண்ண கையில் குழச்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே கொட்டுவாங்க. பருப்பு தண்ணியே போட மாட்டாங்க. அப்படியே அதை கொதிக்க விட்டு அந்த புளி தண்ணியோட ஸ்மெல்லாம் போன பிறகு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடி இருக்குது இல்லைங்களா, அதை பாருங்கள் பொடி அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த பொடியை ஒரு 2 ஸ்பூன் போட்டு இறக்கி விட்ருவாங்க. பருப்பே இல்லாத ரசம், அது ஒரு வெரைட்டி இருக்குது. இது வந்து கொஞ்சம் ரிச்சர், கொஞ்சம் ஸ்ட்ராங்கர், கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த ரசம் வந்து தண்ணியாக இருக்காது, அந்த பருப்பு தண்ணினால கொஞ்சம் திக்காக இருக்கும். இது பருப்பு தண்ணி ஊற்றி வச்சா ரசம். 2 வெரைட்டியும் பண்ணலாம். நீங்கள் பருப்பு தண்ணி போட்டும் பண்ணலாம், பருப்பு தண்ணி இல்லாமையும் பண்ணலாம். பட் எனக்கு பெப்பர் ரசம் கல்யாணத்தில் பண்ணும்போது நான் பண்ணுறது வந்து இந்த மாதிரி பருப்பு தண்ணி ஊற்றி தான் பண்ணுவேன். இந்த பருப்பு தண்ணி வந்து ஆல்ரெடி குக்ட், இதில் குக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இந்த தக்காளி புளி தண்ணி கூட சேர்ந்து இந்த பருப்பு தண்ணி நல்லா வெந்து அந்த குக்கான ஃப்ளேவர் வரணும். அதுக்காக ஒரு 2 கொதி, ஒரு 2 to 3 minutes இது ஹையில் வச்சிங்கன்னா 2 to 3 minutes அது கொதிச்சிடும். கொதிச்சோடனே நம்ம கொத்தமல்லியும் அந்த அரைச்சி வச்சிருக்கிற ரசப்பொடியும் போட்டு கேஸ் ஆஃப் பண்ண போகிறோம். அந்த ரசப்பொடி போட்ட பிறகு அதிக நேரம் குக் ஆகக்கூடாது, உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரசப்பொடி போட்டு ஒரு கொதி வந்தாலும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அது பாட்டுக்கு ஸ்லோவாக அந்த ஜீரா அந்த பெப்பருடைய ஃப்ளேவரை கொடுக்கும். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிச்சிருந்ததுன்னா முதல்ல நம்ம எண்ணெய் போட்டு கடுகு போட்டோம் தெரியுமா, அந்த டைமில் காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டோன்னா பூண்டு போட்டுடலாம். பட் மிளகு ரசத்துக்கு பூண்டு போடாதீங்க. ஆன அளவுக்கு நான் வந்து அதை அட்வொகேட் பண்ண மாட்டேன். இப்போது இது பாருங்கள், இந்த பருப்பு தண்ணி போட்டோன்னே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொதித்த உடனே இந்த ரசத்துக்கு தேவையான உப்பை போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை போட்டுட்டு இங்கே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த ரசத்தோட பொடி வந்திருக்குல்ல, இதை பாருங்கள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், இவ்வளோ ரசத்துக்கு 1.5 டேபிள் ஸ்பூன். பாக்கி இருக்கிறத வந்து அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. நீங்கள் எப்போல்லாம் ரசம் செய்கிறீங்களோ அப்போல்லாம் அதை யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். அந்த ரசத்தூளை போட்டாச்சு, பெருங்காயத்தை போட்டாச்சு, தேவையான உப்பை போட்டாச்சு, ஒரு மாதிரி க்ரீனிஷ் எல்லோ கலரில் ஒரு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இவன் தலை மேலே உங்கள் கையில் எவ்வளோ கொத்தமல்லி வருதோ அவ்வளோ கொட்டுங்க. கொட்டி இவனை இப்படி ஒரு தபா இப்படி ஒரு தபா பண்ணி ஹை அப்படி ஹை பண்ணோன்னா சைடில் கொதிச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓவர். ஒரு பிரமாதமான கல்யாண வீட்டு மிளகு ரசம் மணக்கும் பாருங்க. பக்கத்து வீட்டிலேருந்து வந்து கேட்கலன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். அது மாதிரி ஒரு ரசம் உங்களுக்காக ஒன்லி இதயம் தொட்ட சமையல். என்ஜாய்.